தலையாட்டி பொம்மையை வச்சுதான் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு இந்த கோவிலை பத்தி நிறைய விஷயங்களை ஒரு நிமிஷத்துல தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லா பாருங்க. 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ் சேனல்ல இன்னைக்கு டே 75 இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ராஜராஜ சோழன் போருக்காக இலங்கை போனப்ப பெரிய பெரிய புத்த சிலைகளை பார்த்திருக்காரு. இதே மாதிரி பெரிய சிவலிங்கத்தை நம்ம ஒரு பிரம்மாண்டமான கோவில்ல கட்டணும்னு முடிவு பண்றாரு. இந்த பிரம்மாண்டமான கோவிலை கட்டி முடிக்கிறதுக்கு தஞ்சை மக்களோட உதவியை கேட்டிருக்காரு. மக்களும் உதவி செய்ய முன் வந்திருக்காங்க. 1,60,60,000 டன் இடை உள்ள பாறைகளை அந்த காலத்திலேயே யானைகள் மூலியமா புதுக்கோட்டையில இருந்து இறக்குமதி பண்ணிருக்காரு. இந்த கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி 350 அடி அகலத்துல தோண்டி அதுல மண்ணை நிரப்பி அதுக்கு மேல அஸ்திவாரம் போட்டு கட்டின கோவில் தான் தஞ்சை பெரிய கோவில். இது கிட்டத்தட்ட தலையாட்டி பொம்மையோட ஸ்டைல் தான். அதனாலதான் 1 இல்ல 2 இல்ல 6 நிலநடுக்கத்தை தாண்டி ஒரு ஸ்கிராட்ச் கூட இல்லாம ஸ்டடியா நிக்குது. இந்த கோவில்ல இருக்க ஒவ்வொரு கல்லும் ஒரு வரலாறு சொல்லும். இந்த கோவில் கட்டப்படுறதுக்கு உதவியா இருந்த ஒவ்வொரு மக்களோட பேரும் இந்த கோவில்ல எழுதப்பட்டிருக்கு. இந்த கோவில்ல உள்ள சிவலிங்கத்தோட உயரம் 12 அடி உயிர் எழுத்துக்கள், சிவலிங்க பீடம் 18 அடி மெய் எழுத்துக்கள், இந்த கோபுர உயரம் 216 அடி உயிர்மெய் எழுத்துக்கள், சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி 247 அடி தமிழோட மொத்த எழுத்துக்கள். இப்பேற்பட்ட கோவில் உலக அதிசயத்துல சேர்க்கப்படல. ஏன்னா இது அதுக்கும் மேல. இந்த ஸ்டோரிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்.